பெரும்பான்மையா ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் ரொம்பவே குறைவா இருக்குது. முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியெல்லாம் கூட நிறைய இந்த மாதிரி அந்த மக்கள்லாம் வரணும், இவங்கெல்லாம் ஒதுக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு நீதி வழங்க வேண்டிய இடத்துல அந்த மக்கள்லாம் வர வேண்டியது எவ்வளவு முக்கியத்துவம் நீங்க நினைக்கிறீங்க? அது எல்லாத்துக்குமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒன்றிணைப்பு நடந்தாலே இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் அவர்கள்ட்ட தான் இருக்குங்கிறாரு. நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ள 1 கோடி பிளவு இருக்குது. அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள பல பிரிவுகள் இருக்குது. சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், இதைத்தான் நமது முன்னவர்கள் தன்னின பகைங்கிறாங்க. அதனால தான் இது ஓர்மை இல்லாதனால. சரி, ஒன்று எடுத்துக்கிறோங்க. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு, ஒடுக்கப்பட்டவர்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு, சரி இஸ்லாமிய மக்கள் எங்களுக்குள்ளே எத்தனை அரசியல் அமைப்பு. ஒவ்வொரு நோக்கம் கொண்டு ஓர்மையாக ஒரு இடத்துல கூட முடியலைன்னா அந்த மக்களுக்கு அரசியலும் இல்லை, அதிகாரமும் இல்லை. இது அடிப்படை. அவரால் கற்பிக்க முடிஞ்சது, அவர் வாழ்நாளில் போராட முடிஞ்சது. அதை பின்தொடர்ந்து வென்று முடிச்சிருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதை விட்டுட்டோம். இப்போ அதை உணர்ந்ததுனால தான் நாங்கள் யார் கூட சேராமல் தனித்து நின்று போராடி முன்னேறி போகிறது காரணம் வேற. தொடர்ந்து அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டு தேர்தல் நெருங்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர்களுடைய நிலைப்பாடு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனாலும் நாம் தமிழர் பாஜக கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்லிட்டே இருக்காங்க. அது நீங்கள் ஏன் பிடிச்சி தள்ளுறீங்க? எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு சொந்தமாக மூளை இருக்குது, சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்வேன். திரும்ப அந்த கேள்வியை நீங்கள் எழுப்புறத நான் வெறுக்கிறேன், இல்லை அறிவு இருக்கிறேன். எத்தனை ஆயிரம் முறை இதே கேள்வியை என்னை பார்த்து எழுப்புவீங்க. அது நல்லா இல்லை, அதை விட்டுருங்க. நான் சொல்லுவேன், என்ன செய்கிறேன்னு கேளுங்க, நான் சொல்லுவேன். நான் தனித்து தான் போட்டிடுவேன். அதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு அளவுக்கு தானே அதே சொல்ல முடியும். விட்டு வேற கேள்வி கேளுங்க, விடுங்க. பல தலைவர்களுக்கு குடிப்பெருமை, குலப்பெருமை சார்ந்த விஷயங்கள் இன்டைரக்டா சாதியை புகுத்துற மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு தவிர்க்கப்படணும்னு நினைக்கிறீங்க? அதுதான், அது ஒரு மனநோய். அது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையில் படிந்திருக்கிற அழுக்கு. அது அவர்களே தான் அதை கழுவணும். அடுத்தவன் போய் இது பண்ணும்போது அது பிரச்சனை ஆகுது. ஒரு மனிதன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேர் அது மனநோயின்னு தான் அதுக்கு பேர். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு தீர்க்கிறதுக்கு ஒரு அருமருந்தாக என்னென்னா, அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கடைசி கருவியாக கருதுகிறோம். எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் தானாக செத்து ஒழியும்னு நினைக்கிறேன். எனக்கான கல்வி, எனக்கான வேலை வாய்ப்பு, அதற்கான ஊதியம் அது கிடைக்கும்போது ஒரு சரியாக வந்துடும் நினைக்கிறேன். பொருளாதாரத்தில் மேம்படும் போது அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் சிறுக செத்து ஒழிவதை நம்ம பார்க்குறோம், உங்களுக்கே தெரியும். அதனால் அப்படி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க முடியும். அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற புறையோடி போன ஒரு பெரிய கொடிய புற்றுநோயினால் அது ஒரே நாள்லேயோ ஒரே ஆண்டுலேயோ அரை நூற்றாண்டுகளையும் இந்த நோயை குணப்படுத்த முடியல. ஒரு அம்பேத்கர் பத்தலை, ஒவ்வொருத்தரும் அம்பேத்கராக மாறணும். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்தால் தான் இது மாறும். மாற்றம் என்பது எனக்குள்ளேருந்து வரணும், வரணும். அதுதான் அண்ணல் காந்தின்னு சொல்கிறார். நான் எப்படிப்பட்ட மாறுதலை நிகழ்த்த நினைக்கிறேனோ அந்த மாறுதல் என்னிலிருந்து தொடங்கணும்னு சொல்கிறார். அப்படி தொடங்கிட்டா மாறிடும். தொடர்ந்து கட்சி எப்படி பார்க்குது இந்த கோஷம் உங்களால எடுக்கப்படணும்னு நிறைய மக்கள் நினைக்கிறாங்களா? அந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது செய்கிறோம். அதையே தமிழ் படுத்தி முழக்கமிடணும் நாங்கள் விரும்புவோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது தலித்துங்கிறது எந்த மொழி சொல்லணும் உங்களால் சொல்ல முடியுமா? எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு அடையாளம் இருக்குது. நாங்கள் தமிழர், அதில் ஆதி தமிழருங்கிற ஒரு திமிரும் பெருமிதமும் எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த அடையாளத்தில் இருக்கிறத நாங்கள் விரும்புவோம். சும்மா யாதவ், தலித்து, யாதவ்னா எந்த யாதவ்? பீகார் யாதவா இல்லை உத்தரப்பிரதேச யாதவா? பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நான் கோன் என்று சொல்லிக்கிறதா நான் பெருமைப்படுவேன். நான் ஆதி தமிழன் என்று சொல்லிக்கிறதான் பெருமைப்படுவேன். ஜெய்பீம்னு முழங்குறதுல எனக்கு ஒரு சிறுமையும் கிடையாது, பல மடங்கு பெருமை தான். அதே என் தம்பியெல்லாம் இப்போ ஜெய்பீம்னு சொல்லும்போது நாங்கள் திருப்பி ஜெய்பீம்னு முழங்க தான் செய்யணும். அதை நாங்கள் ஒரு வடி மேலே போய் தமிழ் படுத்தி முழங்குவோம், அவ்வளோதான். தொடர்ந்து தனித்தனியாக போட்டி
தகவல்லாம் பேசப்பட்டு வருது இணையதளங்கள். நான் எங்கே போயிருந்தேன் ரொம்ப இதுதான் இது வேறு. தொடர்ந்து நாங்கள் தனிச்சு தான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு இலக்கை நீங்க நிர்ணயிச்சு அதை தொடர்ந்து பயணிக்கிறீங்க. இந்த அதிகாரத்தை எப்போ அடைவீங்க? இலக்கை அது உங்களுக்கு சொல்கிறேனே, இழந்து விட்ட உங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் தான். இங்கே தேர்தல் அரசியல், திருடர் பாதை, தேர்தல் பாதை, ஓட்டு பொறுக்கிகள் அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் கடைசி வலிமை அரசியல் அதிகார வலிமை தான். அதனால் அம்பேத்கர் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அவரை போல அறிவாசான் எவனும் இல்லை, அவரை போல கல்வியாளரும் அவரே சொல்லிட்டாரு, எல்லா துன்ப போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேன்னு. அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டாரு. அதை நாங்கள் முழுக்க ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற திராவிட அதிகாரம் மிக கொடுமையானதாக இருக்குது. அதை மாற்றணும்னு போராடுறோம், அவ்வளோதான். அதெல்லாம் அமையாது. நீங்கள் ஓட்டை பிரிக்கிறாருன்னா நீங்கள் என்ன, ஏன் கூரை வீடு இல்லையா உங்கள் வீடு, கூரையை பிரிக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் பைத்தியக்காரன். அவர் ஓட்டை இவர் பிரிப்பார், இவர் ஓட்டை அவர் பிரிப்பார். நீ அவ்வளோ பலகீனமாக இருக்கியா? உன் ஓட்டை நான் பிரிக்கிறேன்னா நீங்கள் பலகீனமாக இருக்கீங்களா? அவ்வளோ வலுவிழந்து இருக்கீங்களா? அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாரும் சொல்கிறீங்க. யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? மதுக்கடையை மூடணுங்கிறீங்க, யாரோட சேர்ந்து மூடலாம்? மது ஆலைகள் வச்சுருக்க உரிமையாளர்களோட சேர்ந்து மதுவை முடிவில. இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பேசிகிட்டே திருப்பி பேசிட்டு கூடாது. என்னையும் சேர்த்துக்கொண்டு இந்த சாக்கடைகளை தள்ளுறதுல நீங்கள் எல்லாரும் பேரார்வம் கொண்டு இருக்கிறீங்க. நான் அது எங்கள் விருப்பம். நான் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க தயாராக இல்லை. என்னுடைய பயணம் என் கால்களை நம்பிதான், எங்களின் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான். அடுத்தவருடைய கால்களையோ தோள்களை நம்பி எங்கள் லட்சிய பயணம் இல்லை. ஏன்னா அடுத்தவர் கால்களை நம்பி நான் பயணித்தால் அது அவர் நினைக்கிற இடத்துக்கு போக வெளியே என் கனவை சுமந்து போகாது. அதனால அதை விட்டுருங்க, வேற ஏதாவது கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த அமித்ஷா தமிழ்நாட்டில் 39,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தாரு. எதிர்த்து முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு எங்க மாநிலத்திலேயே 39,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டனங்களுக்கு அதற்கு பதில் சொல்லியிருக்காங்க. 39,000 கோடி ஊழல் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அதை விட கூட நடந்திருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அது ஒரு ஊழலே நடக்கலைங்கிறீங்களா இல்லை நடந்திருக்குங்கிறீங்களா? அப்படியா? சரி ஐயா, துறைமுருகன் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். சபாஸ் அப்படிதான் சொல்லணும், வேற ஏதாவது சொல்லுங்க. இல்லை ஒரு கட்சி, அவங்க ஒரு பெரிய கட்சி, நாட்டை ஆண்டு கொண்டிருக்க கட்சி, பல மாநிலங்களில் அதிகாரத்தை செலுத்துகிற கட்சி. அவங்க கட்சிக்கு எது நல்லது எது சரி என்பதை அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அதில் போய் கருத்து சொல்ல முடியாது. அவங்க புதிய தலைவராக ஏற்றிருக்கிறதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும், அவ்வளோதான். வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அது அவங்க கட்சி கருத்து, நிலைப்பாடு. அதில் போய் நம்ம தலையிட முடியாது.